வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஒரு சித்தரை நம்ம மாறன் சந்திக்காங்க. 3 காய்களை பெறுறாங்க. 3 காய்களையும் 3 வரம் இருக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு அதுக்கு ஈக்குவலாக 3 ஆபத்துகளும் வரும் அப்படின்னு அந்த சூட்சமத்தை சொல்லுறாங்கங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம மாறன் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம வீராவுக்கு செம அடி. நம்ம மாறன் மதுவுக்கு அங்கே போய் கொண்டாடுறாங்க பிறந்தநாள் வாழ்த்து. ஆனால் மதுவோட அப்பா கார்த்திகிட்ட நம்ம மாறனுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ண அளவுக்கு பேசியாச்சு. நம்ம கார்த்தி சொன்ன பொய்யால் நம்ம மாறன் வீரா வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க போகுதுன்னு சொல்லலாம். அதை கணம் பார்த்தோன்னா அங்கே பிறந்த நாளில் நம்ம மது சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம மாறன் கொடுத்துருப்பாங்க. நம்மளை லவ் பண்ணுறாங்க மாறன் அப்படின்னு நம்ம மது நம்ம மாறன் கூட நெருக்கமாகிறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடியும் கடவுளே அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்கங்க. அதே கணம் பார்த்தோன்னா வீட்டுக்கு சேராங்க. நம்ம மாறன் வாயிலிருந்து பிறந்த நாள் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம வீரா அப்படியே ஏமாந்து போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மாறன் வீராவை கலக்குறாங்கன்னு சொல்லலாம். பிறந்த நாள் வாழ்த்து அதிரடியாக செட்டப்பையே மாற்றி சூப்பராக சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா பூங்கொத்தை கொடுத்து ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம வீராவும் செம ஹாப்பியாக இருக்காங்கங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம மாறனுக்கு அடுத்த நாள் காலையில் கடைக்கு போக நேரம் தான் ஒரு சித்தரை சந்திக்கிறாங்க. அந்த சித்தர், இந்த பாரு உன் வாழ்க்கை நல்லாவே அதிரடியாக மாறப்போகுது, அதுக்கு 3 காய்கள் இருக்குது, என்ன சித்தர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நேரம், ஆமாப்பா உனக்கு தான் நான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்னு 3 காய்களை கையில் கொடுக்குறாங்க. இதை வச்சு உன்னோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீ கேட்டுக்கிடலாம், கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வேறையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேற நடக்கும் அப்படின்னு நம்ம மாறன் கேட்க நேரம், அதுக்கு அகெயின்ஸ்டாக நீ என்னது கேட்குறியோ அதுக்கு அகெயின்ஸ்டாக நேர ஆபத்தம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் முடிவு பண்ணுறாங்க. சரி இந்த காய்களை தாய்ங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதை கணம் பார்த்தோன்னா நம்ம ஒரு காயை முதல்ல எடுத்து நம்ம மாறன் சொல்கிறாங்க, இந்த காய் மூலமாக என்னோட மனைவி வீரா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்ச நேரத்திலே அதே மாதிரி நம்ம வீரா கட்டி பிடிக்கிறாங்க. மாறா ஐ லவ் யூன்னு சொல்லி முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்க்குறாங்க. இந்த காய் உண்மைதான், அந்த சித்தரோட வாக்கு நிஜம் அப்படின்னு அந்த இடத்துல யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. அதே கணம் ஒரு ஆபத்து இனி வரப்போகு அப்படின்னு அடி வைத்த மாறனுக்கு கலக்குது. கொஞ்ச நேரத்திலே சூர்யா நல்ல சந்தோஷமாக இருந்தவங்க நம்ம மாறனுக்கு எதிராக களை இறங்கி மாறனை திட்டிக்கிட்டு போகிறாங்க. தேவையில்லாத சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருக்கு கூட இந்த சூர்யா கிட்ட திட்டு வாங்கதா போச்சு. இந்த சூர்யாக்கு அடுத்த காயை யூஸ் பண்ணி இவனை திரிக்க விடணும், இவன் இந்த கடையே வேண்டானே தூக்கி போட்டுட்டு போனோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மாறன் சொல்கிறாங்க. அவன் என்கிட்டயா மோதுறான், இப்போ என்கிட்ட தான் சித்தர் கிடைச்சி தந்த காய் இருக்குல்ல, அதை வச்சு நான் இந்த சூர்யாவை ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த பாருடா சூர்யா எல்லாம் பாவம்தான், அவன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் செய்வான், அவன் எவ்வளோ நல்ல இது செய்யான்னு தெரியுமா, அன்னைக்கு வீராணியை கூட்டி கொண்டு விட்டான், மொத்தத்தில் அவன் உனக்கு தான் எதிரி, எங்களுக்கெல்லாம் நல்ல ஆளு தான், நீ தேவையில்லாமல் அந்த சூர்யாக்கே கடைக்கு ஆப்பு வைக்கன்னு நீ வேஸ்ட் பண்ணிடாத, ஆனால் ஒன்று நீ பண்ணு, நம்ம விஜயை அழிச்சு விஜய் இறந்து அந்த கடை நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினை, அது அப்படின்னு அது ஒரு காயை பயன்படுத்து அப்படின்னு நம்ம கார்த்தி ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறாங்க. ஏடா அறிவிக்கிட்ட கார்த்தி, நீ கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண மாட்டியா, அதுக்கு ஆப்போசிட்டாக உனக்கு உயிரை கடவுள் பறிச்சிட்டாருன்னா விஜய் போகணும்னு நினைக்கிறது உண்மைதான், அவள் போயிட்டா மறு செகண்ட் அடுத்தது நம்மளுக்கு அதே மாதிரி ஒன்று விளைவு வரும்ல, அப்போ அந்த நீ உயிர் போயிட்டா என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் பார்த்து தான் ஒவ்வொரு காயையும் வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒரு எம்எல்ஏயோட பையன் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதை நம்ம மாறன் அப்படியே
அப்படியே வந்து குணமாக்கிறாங்க. எம்எல்ஏயே வியந்து போகிறாங்க. இப்படி ஒரு காய அதிர்ஷ்டமாலாம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா அடுத்த செகண்டு அந்த பையன் உயிர் பிழைக்க நம்ம வீராவுக்கு ஒரு அதிரடியான செக் இருக்குது. வீரா ஒரு ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிற அளவு மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இதை பார்த்தோன்னே நம்ம மாறன் அப்படியே துடிச்சு போகிறாங்க. ஒன்று கிடச்சுன்னா ஒன்று இலக்கு, என் உயிருக்கு உயிரான என் மனைவி வீராவுக்கு ஆபத்து வந்துட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலங்கி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வீராவை வந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாங்க. ஒரு வகையில் இந்த காயை வச்சு நம்ம வீராவை இனி பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து முடிவாக்கி எப்படியோ வந்து 3 காயையும் வந்து தந்திரமாக அந்த சித்தரோட வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம கடைசியில் வந்து நம்ம வீராவையும் வந்து அந்த அடுத்த 3வது காயை வச்சு காப்பாற்றிறாங்க நம்ம மாறன். அதோட பார்த்தோன்னா நம்ம நேர்மையாக உழைச்சி முன்னுக்கு வந்து விஜயை வந்து எப்படியாவது வந்து ஓவர்டேக் பண்ணி கொண்டு வரலாம். நம்ம உழைப்பு மேலே நம்பிக்கை இருந்தால் போதும். இப்படி இதெல்லாம் பயன்படுத்தி ஷார்ட் ரூட்டில் போனால் இப்படியெல்லாம் தண்டனை வரும். நம்ம எது செய்யறோமோ அதுக்கு வந்து கடவுள் வந்து கிடைக்கும். இப்போ வந்து விஜய் வந்து நம்மகிட்ட இருந்து ஃப்ராடு பண்ணி பித்தலாட்டம் பண்ணி நம்ம கடையை வாங்கியிருக்கானா அவளுக்கு கூடிய சீக்கிரம் ஆப்பு இருக்குது. இதுலேருந்து நம்ம படிச்சுக்கிறது இதுதான் கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து சொல்லி முடிக்கிறாங்கங்க.